சனாதன ஹிந்து தர்மம் பாஸ்ட் குளோரி மட்டும் கிடையாது. அதாவது நம்முடைய பாஸ்ட் குளோரியையே மறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அளவுக்கு மீறின எவிடன்ஸ் இருக்கு, அது டூ மச் எவிடன்ஸ். அதனால அதை மறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால என்ன பண்றது? ஆமா, பாஸ்ட்ல இருந்தெல்லாம் உண்மை. ஆனா அது இப்ப அந்த மாதிரிலாம் கண்டினியூ பண்ண முடியாது. இந்த காலத்துல அதெல்லாம் நடக்காது. அது கலிகாலத்துல அப்படிலாம் நடக்காது. அதெல்லாம் கடந்த காலம். கலிகாலத்துல அந்த மாதிரிலாம் யாருக்கும் அனுபவம்லாம் வராது, பெருமான தரிசனம் பண்ண முடியாது அப்படின்னு டெட் ரிலீஜியனா மாத்துறதுக்கு முயற்சி பண்றது, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸை நம்புறது, அந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸை ப்ரமோட் பண்றது, இது எல்லாமே சனாதன ஹிந்து தர்மத்துக்கு எதிரான வேலைகள், சதிகள். அதனால சனாதன ஹிந்து தர்மம் பாஸ்ட்ல மட்டும் குளோரியோட இல்ல. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த குளோரி ஆஃப் த பாஸ்ட், இட் இஸ் பிரசன்ட் கண்டினியூஸ். அதுதான் சத்தியம். அது பிரசன்ட் கண்டினியூஸா இன்னும் பிளரிஷ் ஆகிறது, மேம்படுவதற்கு பலாயிரக்கணக்கான பேர், பல லட்சக்கணக்கான பேர், பல கோடிக்கணக்கான பேர் இந்த அனுபூதியை பெறுவதற்கும் வாழ்வதற்கும் செய்ய வேண்டிய திருப்பணி இந்த தொகையடியார் சம்பிரதாயம் சிறக்கிறதுங்க. 63 மட்டும் வழிபட்டு விட்டு அதெல்லாம் கடந்த காலம் முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலெல்லாம் அப்படிலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ சனாதன இந்து தர்மத்தை ஒரு மியூசியமா மாற்றி, சைவத்தை வெறும் ஒரு ரெலிக்கா மாற்றி, அதை நம் வாழ்வின் அனுபூதியிலிருந்து பிரிக்கின்ற ஒரு பெரும் கொடுமையை செய்கின்றார்கள். பெரும் சதியின் பாகமாக மாறுகின்றார்கள். இந்த சதிக்கு ஆளாகாதீர்கள்.